Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற நடிகர் விஜய் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் இடம் வரை விஜய் ரோட் ஷோ செல்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற தவேக தலைவர் விஜய் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதால் போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏற்பட்டுள்ளது. ரோட் ஷோ செய்யக்கூடாது என போலீசார் தரப்பில் தெரிவித்தும் அனுமதியின்றி ரோட் ஷோ செல்கிறார் தவேக தலைவர் விஜய். வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற இடத்தில் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டதால் திருச்சியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைகிறார். தீபன், தற்போது போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதியின்றி விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நேதா. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்று பாலக்கரை பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மாநகராட்சி அலுவலகம் 2 தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். அதற்காக தான் தற்போது திருச்சி விமானத்திலிருந்து பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னதாக தாவேக்கோடைய முக்கிய நிர்வாகிகள் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்களை நேரில் சந்தித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் காவல்துறை ஆணையர் காமினி அவர்களிடமும் பாலக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மற்றும் காந்தி மார்க் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள். அப்போது காவல்துறையில் 51 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விஜய் அவர்கள் செல்லும் சாலையில் ரோட் ஷோ செய்யக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் தொடங்க இடத்தில் பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் யாரும் அந்த பிரச்சாரத்துக்கு வருவதற்கு அனுமதிக்க கூடாது என்ற உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது விஜய் அவர்கள் திறந்தவெளி வாகனத்தில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த பாலக்கரை செல்லும் சாலை முழுவதுமாக பொதுமக்களை பார்த்து கை அசைத்தவாறு ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்து காவல்துறையினர் பலமுறை தெரிவித்திருந்தும் இந்த விதிகளை மீறி விஜய் அவர்கள் தற்போது ரோட் ஷோ நடத்தியது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறையினர் தற்போது செய்து வருகிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டது அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து பாலக்கரை செல்லக்கூடிய பகுதி மிகவும் பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக அந்த பகுதியில் ரோட் ஷோ செய்யக்கூடாது, காவல்துறை விதிக்கப்பட்ட அந்த 51 நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காகவும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படும், விதிமுறை மீறினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் காவல்துறை ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகளை மீறிதான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் உடனடியாக இந்த ரோட் ஷோவை நிறுத்த வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அவருடைய விஜய் வாகனத்தை கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் அதிக அளவில் பின்தொடர்ந்து வருவதால் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டால் அதற்கு தாவேக நிர்வாகிகள் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் எந்தெந்த விதிமுறைகளை யார் மீறினாரோ அவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன்.